அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் நாம் கடந்து செல்வோம். காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இயேசு பிரகாஷ் ஊழியத்தின் சபை மக்களுக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 38:1 வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள், நீர் பிழைக்க மாட்டி மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. சொல்லப்பட்ட வேத பகுதியை குறித்து நாம் ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, அருமை ரட்சகா, இந்த வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கிறது எங்கள் கிருபை தெய்வத்தால் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தார். அந்நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் வாழ்ந்த காலத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்கள் எங்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் வாழ்ந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார். நீ அப்பொழுது பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி, பிழைக்க மாட்டாய், உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு காரியங்களை செய்வார்கள். உலகத்தில் இருக்கிற மனுஷன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கும் போது தன்னுடைய வீட்டு குடும்பத்தார் எல்லாரையும் வரவழைத்து அவருடைய சொத்து எல்லாம் சொல்லி, இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் என்று சொல்லி அவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படியா யோசித்து செய்வார்கள். எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்ட காரியம், ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி கூட சொல்லியிருக்கலாம், உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள். ஏன்னா எசேக்கியா என்கிறவர் யார் என்று சொன்னால், இந்த தேசத்துல ராஜாவா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். ஆகவே ஒருவேளை உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள். நம்ம உலகத்துல சொல்றது போல உலக மனுஷர் சொல்லுகிறார், தன்னுடைய சொத்தை எல்லா பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற காரியங்களை குறித்து நம்ம நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆகவே அப்பேற்பட்ட காரியமா குறித்து கூட சொல்லியிருக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசி. பாருங்க, அப்போ வாழுகிற ஒரு காலம், எசேக்கியா வாழ்ந்த காலம், வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருக்கிறார் என்று சொன்னா 29 வருஷம் அவர் தேசத்தை ஆளுகிறார். 29 வருஷம் அவருக்கு என்ன வியாதி என்று சொல்லி பார்க்கும்போது, அவருக்கு வயிற்று வலி சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். வயிற்று வலி இருந்தது என்று. வயிற்று வலி தான் கேன்சரா இருந்திருக்கும் சொல்றாங்க. சிலர் வயிற்று வலி அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே பாருங்க, 29 வருஷம் ஆண்ட பிற்பாடுதான் இந்த காரியம் நடக்கிறது. என்ன காரியம் நடக்குது? மரணத்துக்கு எதுவான காரியத்தை இங்கே நடக்கிறது. இந்த மரணத்துக்கு எதுவாய் நடக்கக்கூடிய காரியம் குறித்து எசேக்கியா மிகவும் வருத்தத்துக்குள்ளே ஆகிறார். இந்த கேன்சர் வியாதி, பல வியாதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பல வருடத்துக்கு முன்பாக நாங்கள் வீட்டு கூட்டம் நடத்தும் போது ஒரு சகோதரி வருவார்கள், ஒரு தாயார் அவர்கள் வந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு, அவங்க வரும்போது எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கிறது பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நாங்க ஊக்கமா ஜெபம் பண்ணி, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சுகம் கொடுப்பாரு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஊக்கத்தோடு நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன் பல வருடத்துக்கு முன்பாக. ஆனால் அந்த வார்த்தையை உறுதியா பிடித்துக் கொண்டு அந்த வார்த்தையில கவனமா இருந்ததுனால அவங்க என்ன 12 வருடம் ஜீவன் வாழ்ந்தார்கள் அவரது பூமியில. ஆகவே இது எதனால உண்டானது என்று சொல்லி பார்க்கும்போது, அவங்க தேவன் மேலே பக்தி உண்டாக்கி அவங்க கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் ஜெபித்ததினாலே அவர்களுக்கு சுகம் உண்டாய் 12 வருடம் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, எசேக்கியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்பட்ட போது அவர் செய்தது ஒரு காரியம்.
2 பார்க்கும்போது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கினாராம். சுவர்புறம் என்கிற போது அது எருசலேம் தேவாலயத்தை பார்க்கிறார். சுவர்புறம் என்கும்போது, சுவர்புறம் என்கிறதை பார்க்கும்போது எருசலேம் தேவாலயத்தை பார்க்கிறார். பார்த்து திரும்பி கொண்டு 3வது வசனம் சொல்லுகிறது, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமும் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதாராம். கவனிக்கணும், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இங்க ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது எபிரேயர் 9:27 வாசிக்கலாம். அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. பாருங்க, அன்றையும் ஒரு தரம் மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. இந்த எசேக்கியா 3வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆ கர்த்தாவே, நமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் மிகவும் அழுது விண்ணப்பத்தார். தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தோட கூடிய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொன்ன உடனே, அப்பொழுது 4வது உடனே பாருங்க, அவருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுத்துட்டார். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, பாருங்க, ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை முதல்ல இங்க சொல்லப்பட்டது 1ல சொல்லப்பட்டது. அந்நாட்களிலே நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க நம்ம அநேக காரியங்கள் என்ன பண்ணுகிறோம், என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல போகிறவங்க கிட்ட போகிறத விட்டுடுவோம், மற்ற ஆளுகிட்ட போய் என்ன பண்ணுவோம், சொல்லிக் கொண்டு அந்த காரியத்துக்காக புலம்பிக் கொண்டு இருப்போம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அல்ல, மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்காக தான். அவர் ஒரு மதமே கிடையவே கிடையாது, கிறிஸ்துவின் மார்க்கம். இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள போகிறவர்கள் மரித்தவராயிருந்தாலும் எழுப்பப்படுவார்கள், பாவம் செய்கிறவர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அவர்கிட்ட இருக்கிற ஒரே விசேஷமான காரியம் மன்னிக்கக்கூடிய மகா உன்னதமான தெய்வம் இயேசு. எல்லாரும் மதம் என்று சொல்லுகிறார்கள், மதமே கிடையாது, மார்க்கம் தான், இயேசுவின் மார்க்கம். அவரே வழியே சத்தியம் ஜீவனமாய் இருக்க என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே உடனே இந்த எசேக்கியா ராஜா, இவர் மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா. இவர் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், அவருடைய அரண்மனைக்கு அப்புறத்தில் இருக்கிற வைத்தியரை கொண்டு வந்திருக்கலாம். இல்ல, இந்த தேசத்திலே மிக உயர்ந்த வைத்தியர் யார், எப்படிப்பட்ட வைத்தியர் இருக்கா, எல்லா வைத்தியரை கொண்டு வாருங்க, எல்லா மந்திரவாதிகளை கொண்டு வாருங்க என்று சொல்லி இருக்கலாம். அவர் செய்தது என்ன, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இன்னைக்கு கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று முழங்கால் படிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு உலகமே ஆடிக்கொண்டு இருக்கிறது. கொரோனா கொரோனா கொரோனா. எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள், எத்தனை பேர் ஜெபிக்கல தெரியுமா? ஜெபமே ஜெயத்தை தரும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெபமே ஜெயத்தை தரும். ஜெபம் இல்லாட்டா ஜெய வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஒரு வெளிநாட்டுல ஒரு பகுதியில் நிலநடுக்கம் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மரித்து போயிட்டார்கள், பூமிக்குள்ள புதைக்கப்பட்டுட்டார்கள். பூமிக்குள்ள அந்த பிளந்தது 2 பூமி, அதுக்குள்ள எல்லாரும் உள்ளர போய் மூடப்பட்டது. எல்லாம் அந்த மீட்புக்குள்ள அந்த அங்க இருக்க எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி, அந்த மீட்புக்குள்ள எல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாம் செய்தார்கள். பிணத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இருக்க வேளையிலே ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை காணாம் என்று சொல்லி
அழுது புலம்பி, பக்கத்துல ஒரு தேவாலயம் இருக்கிறது, அந்த இடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைய குடும்பப்பா அப்படி சொல்லி கதறி மன்றாடினார்கள். ஜெபித்த போது அந்த மீட்பு குழு மீட்டு எடுக்கிற பகுதியிலே தள்ளி கொஞ்சம் தொலைவில் வந்தபோது, தூரத்தில் வந்தபோது அங்கே ஒரு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்துல போய் அவர்கள் என்ன ஒரு சத்தம் கேட்கிறது என்று பார்த்தபோது அந்த இடத்துல 15 நாளா ஒரு குழந்தை குழியில இருக்கிறதை தூக்கி எடுத்தார்கள். இது எதனால உண்டானது? கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இங்க ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கு சொன்ன போது 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார். இதோ உன் நாட்கள் 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லப்பட்டார். நான் உன்னை இந்த நகரத்துக்கும் அசீரியா ராஜாவின் கைக்கும் தப்புவிப்பேன், இந்த நகரத்திலே உனக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொன்னார். பாருங்க, இவ்வளவு பதவி வசதி வாய்ப்பு உள்ள மனிதன், ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணாரு? எந்த மந்திரவாதி இடத்திலும் போகல, எந்த பெரிய ஆட்கள்கிட்ட போய் உதவி கேட்கல, பெரிய வைத்தியர்கிட்ட போகல. அவர் செய்தது ஒரே வேலை, அவர் ஜபம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி, ஆண்டவரே நீர் இந்த காரியங்களை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுமையா என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஜபம், ஜப வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்தவ அறிந்தவர்கள் நம்ம என்ன பண்றோம்? ஜபம் பண்றதே கிடையாது. ஏனென்றால் நம்ம என்ன ஜபம் பண்ற நேரத்தில் நம்ம ஏதாவது வேற மற்ற வேலையை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஜபம் ரொம்ப அவசியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கெத்செமனி தோட்டத்தில் ஜபம் பண்றாரு. அவருக்கும் அவரோட பிதாவோட நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சோம். நல்ல ஆண்டவர் இயேசுவே சாமி, அருமை ரட்சகா, இந்த வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவனா இருக்கிறீர் ஆண்டவர். இங்க சொன்னது போல எசேக்கியாவுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு 15 வருடங்கள் ஜீவ நாட்கள் அதிகப்படுத்தி ஒரு வாழும்படி கர்த்தர் உதவி செய்தீர். ஆகவே கர்த்தர் கொடுத்த அற்புதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் தந்து ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய ஜனங்களுடைய ஜபத்துக்கு பதில் தார். இருதயத்துல வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற மக்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அருமையான அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரிகளை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு தேவையான மகத்தான கிருபையை தந்து நீர் ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர். நீர் கிறிஸ்தவருக்கு மாத்திரம் நீர் ஆண்டவர் அல்ல, பிரஜாதிகளுக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். அநேகர் யாரெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை தருகிற தேவனா இருக்கிற இருதயத்துல வேதனையோடு சந்தோஷமா இல்லையே என்கிறவர்களாய் கர்த்தர் இயங்குகிறவருடைய கர்த்தர் காண்கிறோம் ஐயா. நீர் அவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்து அவர்களுக்கு நன்மை செய்ய முடித்துக் கொள்ளுகிறோம் பிதாவே. விசேஷமா இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநில முதல்வர், எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், பகுதி செயலர், தொகுதி செயலர், வட்டச்செயலர் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எல்லாம் பாமர மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். எல்லா தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினால் எல்லா மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொழிலுக்கு போக முடியலே, இந்த கொரோனாவில் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே, நான் கடன் பிரச்சனையா இருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறீர்கள். அவங்க எல்லா தேவைகளை சந்தியும். இன்றைக்கு ஒருவேளை 2 மாத வேலைக்கு போகாத தடையா இருக்கலாம். அடுத்த மாதத்துல அவளுக்கு நல்ல செழிப்பையும் ஆசீர்வாதங்களை தார். நோய் நொடி இல்லாத சுகவாழ்வு. எல்லா வாலிபர் கடவுளுக்காக எழுந்தவர்களாய் மாற வேண்டும். எல்லா வாலிபர் சகோதரன் சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறேன். ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஜனங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுமையா ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக உழைக்கிற அரசியல் தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தேசத்துக்காக, இந்த தேசத்தில் இருக்கிற வியாதி உள்ள மக்களுக்காக உதவி செய்கிற டாக்டர்ஸ் ஒப்புக் கொடுக்கிறேன். போலீஸ் ஆபீசர்ஸ் ஒப்புக் கொடுக்கிறேன். துப்புரவு ஆட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் ஜனங்கள் வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். அவருடைய சுகமாக்கி கொண்டு வருவதாக வீட்டுக்கு
கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். வியாதி உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வியாதி உள்ளவங்க சுகமாகட்டும், அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும். கர்த்தர் நன்மை செய்தார், கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஊற்றினார், நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்க கிருபைத்தால் எல்லா மக்களையும் உடைய கரங்களில் ஒப்புக்கொள்கிறேன். ஜாதி வெறி மதவெறி சண்டைகள் ஒன்றும் ஆகாதபடி சமாதானத்தை நற்கிரியை காணட்டும். சமாதான தேசத்துல இருக்கட்டும் அப்பா, சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுகிறார். பிதாவாக தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். இது எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறேன். மீனவர் பகுதியில் இருக்க மக்களுக்காக சோத்திரம். மீன் தொழிலுக்கு போக முடியாத சிரமப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காக சோத்திரம். எங்கள் பகுதி மக்களுக்காக சோத்திரம். போக முடியலையே, வருமானம் இல்லையே என்று இயங்குகிறவர்களை கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்க போறதுக்காக நன்றி. கர்த்தருடைய நாமத்தினால இருதயத்திலே வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு சுகமும் ஆரோக்கியத்தை தார். இருதயத்தினுடைய வேதனைகளா மாறட்டும். இருதயத்திற்கு எல்லா பலவீனங்கள் மாறட்டும். சோதனைகள் மாறட்டும். சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, எல்லா விதமான வியாதிகள் மறைட்டும். ஜரத்தின் ஆவி எடுத்து போடும், தொண்டவலை எடுத்து போடும், இரும்பலை எடுத்து போடும், வயிற்று வலி எடுத்து போடும். சுக வாழ்வைத்தாரும், ஆரோக்கியத்து வாழ்வைத்தாரும். ஆயுஷ் நாட்களை ஒவ்வொருவருக்கும் பூர்ணப்படுத்தும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும், தடை இல்லாத நடக்கட்டும். எல்லாம் கர்த்தர் எனக்கு செய்வார். யாரா இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். எசேக்கியா ஒரு மனிதர் ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜாவா இருக்கிற மனிதனுக்கு அவருக்கு வியாதி வந்த போது அவர் எந்த மனுஷனை நோக்கி பார்க்கல, கர்த்தரை நோக்கி பார்த்தார். அவர் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தந்தார். கர்த்தர் பதிலை தந்து அது அற்புதமாய் நடத்தி அதிசயமா நடத்தினார். கர்த்தர் மேன்மையை தந்தார், உயர்வை தந்தார். சுகவாழ்வு 15 வருடம் அவருக்கு அதிகப்படுத்தப்பட்டது. ஆசீர்வதி ஆண்டவரே, எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அப்பேற்பட்ட கிருபை தெய்வத்தாரும், அப்பேற்பட்ட மேன்மையைத்தாரும், அப்பேற்பட்ட உயர்வைத்தாரும், அப்பேற்பட்ட வல்லமையைத்தாரும் கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார் என்று சந்தோஷமா மகிழ்ச்சியா சொன்ன நீரை ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். பிதாவாகிய தேவ கரம் இந்த ஜனத்தின் மேல் இருக்க முடியாது ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. சபை மக்களுக்காக நாங்கள் வாழ்த்துதலை சொல்லி அவங்க வீட்டிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது அவங்களை அன்பாடு கேட்டுக்கொள்கிறோம். அவங்க வர முடியிட்டாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து எல்லையை விரிவுபடுத்தி காத்துக்கொள்ளும். நம்மை நான் நிரப்பி பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். சகாயம் செய்யுங்க. இயேசு வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம் சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் ஸ்ரீ சகலமான மறவாது. இப்பொழுது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு அணினுக்கு சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடு கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென்.